தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பொய்யான ஒரு வாக்குறுதி, அது மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்குன ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கும் என்பதுதான் கூற வேண்டும். தர்ம சிந்தனை கொண்ட தனுசு ராசி அன்பர்களிடம் சிலர் தங்களின் காரியங்களை சாதித்துக் கொள்வதற்காக பொய்யான வாக்குறுதிகளையும் மாய வலைகளையும் வீசியிருப்பார்கள். நீங்களும் நம்பி சரியென்று அவங்களுடைய வலையில விழுந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நபர்கள் வரும் பொழுது, நீ எனக்கு இந்த ஒரு காரியத்தை செய்து கொடு, இந்த ஒரு வேலையை முடித்து கொடு, நானும் உனக்கு பதிலுக்கு இந்த ஒரு வேலையை முடித்து கொடுக்கிறேன் என்றெல்லாம் உங்களுடைய மனதை மாத்திருப்பாங்க. நீங்க செய்யக்கூடிய வேலையை கூட செய்ய விடாமல் அவங்களுடைய வேலையை முதலாவதாக செய்ய வைப்பதற்காக என்னென்ன பண்ணணுமோ அனைத்தையுமே பேசி உங்களுடைய மனதை மாற்றக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தார்கள். இது ஆண்கள் என பெண்கள் இருவருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இது நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் இதை நீங்கள் வெளியில் கூறாமல் உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொண்டுமே தான் இருப்பீர்கள். 7ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீடுகள் பலவீனம் அடைந்த நேரத்தில் உங்களுக்கு நான் அதை செய்கிறேன், இந்த தொழிலில் முதலீடு செய்யுங்கள், உங்களுக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று கூறி உங்களை நம்ப வைத்த ஏமாற்றிய நபர்களும் உண்டு. வெளிநாடுக்கு போறதுக்கு இவ்வளவு பணத்தை கட்டு, நீ படித்த வேலையை அங்க உனக்கு வாங்கி கொடுக்க என்றெல்லாம் உங்களுடைய மனதை மாற்றி அந்த ஒரு நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் அந்த ஒரு நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏமாற்றி விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. மிகவும் நம்பிய நண்பர்கள், நம்பிய உறவினர்கள், நம்பிய தெரிந்த நபர்கள், இவர்கள் அனைவருமே நம்ம வீட்டு பக்கத்திலே தான் இருக்காங்க. நம்முடைய பக்கத்து ஊராக கூட இருக்கலாம், பக்கத்து தெருவாக கூட இருக்கலாம். அவர்களை நம்பி நீங்க கட்டிய பணமானது வெளிநாட்டுக்கு உனக்கு நான் போக வைக்கிறேன் அப்படி இப்படின்னு காரணங்களை சொல்லி பணத்தை நீங்கள் கட்டியும் வெளிநாட்டுக்கும் போக விடாமல், அப்படியே போனாலுமே அங்க நீங்க இங்க சொன்ன வேலையானது அங்க கிடைக்காமல் நீங்கள் மீண்டும் திரும்ப வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இதுதாங்க தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தங்க இருக்கு. அது இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் மூடிய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தங்க இருக்கு. அவங்களின் பொய்யான வாக்குறுதிகளை நிஜமென்று நீங்கள் நம்பிக்கொண்டு உங்களின் பொன்னான நேரத்தையும் பொருளாதாரத்தையும் முதலீடு செய்து நீங்கள் ஏமாந்த ஒரு நபரும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இறுதி நேரத்தில் அவர்கள் தங்களின் முகமூடிகளை கலற்றிவிட்டு ஓடிய போது ஏமாற்றத்தின் விளிம்பில் நின்று தவித்த ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தங்க இருந்தது. நல்ல ஒரு பெயர் உங்களுடைய வாழ்க்கையில பாதிப்பை தேடி கொடுத்தது. அஷ்டம மற்றும் பாதகஸ்தானங்களின் தாக்கத்தால் நீங்கள் செய்யாத தவறுக்காக உங்களின் நல்ல ஒரு பெயருக்கு களங்கங்கள் இதுவரைக்கும் கற்பிக்கப்பட்டது. உங்களின் நேர்மையான பெயரை கெடுப்பதற்காகவே சிலர் திட்டமிட்டு பொய்யான அவதூறுகளையும் வதந்திகளையும் சமுதாயத்தில் பரப்பினார்கள். அது ஆரம்பத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுக்காமல் இருந்தாலும் நாட்களும் காலங்களும் போக போக அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட அவமானங்களும் தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர்களும் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. நான் தூய்மையானவன் என்று நீங்கள் கத்தி கதறியும் அதை நம்ப யாருமே தயாராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இல்லை. உங்களின் நல்ல ஒரு பெயருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு களங்கங்கள் உங்களை சமுதாயத்தில் தலை குனிய செய்திருக்கும். நியாயத்திற்காக போராடும் உங்களை ஒரு குற்றவாளியை போல பார்த்த உலகத்தின் பார்வை உங்களை தூங்க விடாமல் இதுவரைக்கும் செய்து தேவையில்லாத குழப்பத்திற்கும் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை ஆக்கையும் விட்டது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்க தான் கூறணும். அடுத்ததா தனிமையான ஒரு வாழ்க்கை. 12ஆம் வீடான விரியஸ்தானத்தில் சந்திரனின் மறைவோ அல்லது 7ஆம் வீட்டில் தனியின் தாக்கமோ இருந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக தனிமைப்படுத்தப்பட்டதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணர்ந்திருப்பீங்க. உங்களை சுற்றி பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் இருந்தும் உங்களை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லையே. இந்த ஒரு ஏக்கம் உங்களை வாட்டி வதைத்தது. பண்டிகைகளும் விசேஷங்களும் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை தேடிக்கொண்டு கொடுத்து கொண்டு இருந்த போது உங்களுக்கு மட்டும் அது பெரும் ஒரு தனிமையின் கொடுமையவே உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுத்தது. ஆனால் அதையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அதுவும் உங்களுக்குள்ள எதிர்பாராத ஒரு சூழ்நிலைகளையும் எதிர்பாராத ஒரு கவலைகளையும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. 4 சுவற்றுக்குள் அமர்ந்து உங்களின் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கொண்டு நீங்களே உங்களுக்கு ஆறுதல் சொல்லிக் கொள்ள வேண்டிய அதீத தனிமை நிலைமைக்கும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தள்ளப்பட்டது. அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தங்க இருந்தது. நான் கூறியதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வீலாக பார்த்து தெரிவிக்கவும் செய்யுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டுமே தங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும்.
முதலாவதாக வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின் உங்களுடைய உடல் நலத்துல ஒரு மேம்பாடானது கிடைக்கும். 8ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீடுகளில் இருந்த தோஷங்கள் நீங்குவதால் கடந்த காலங்களில் உங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வாட்டி விதைத்த நாள்பட்ட வியாதிகளும் அசதிகளும் இனம் புரியாத உடல் உபாதைகள் அனைத்துமே முற்றிலுமே குணமாக ஆரம்பிக்கும். அது எல்லாமே குணமாகி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் செய்யும். புதிய மருத்துவ முறைகள் உங்களுக்கு சாதகமான பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த புதிய சில மருத்துவ முறைகளின் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளும் நல்ல ஒரு பெயர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உடலில் புதிய ஒரு தெம்பும் மனோபலமும் சுறுசுறுப்பம் குடிக்கொண்டு முகத்தில் ஒரு தெய்வீக பொலிவு உங்களுக்குள்ள உண்டாகி அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். ஆரோக்கியமான உடல் அமைப்போடு நீங்கள் புதிய உத்வேகத்துடன் உங்களின் அன்றாட செயல்பாடுகளில் தீவிரமாக ஈடுபட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கி விடுவீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமா கிடைத்துவிடும். சமூகத்துல ஒரு மரியாதையானது உயரும். கௌரவஸ்தானமும் கீர்த்திஸ்தானமும் சூரியன் மற்றும் குருவின் சுப கதிர்களை பெற்றுக்கொண்டு இருப்பதால் உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த சமுதாயமும் உங்களை மதிக்காத உறவினர்களும் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கும் நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுக்கும். நீங்கள் செய்யாத தவறுக்காக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பழிகள் அவதூறுகள் அனைத்தும் முற்றிலுமே நீங்கிவிட்டு உங்களின் உண்மைத்தன்மை உலகிற்கு தெரிய வரும். நீங்கள் எவ்வளவு நல்லவர்கள், எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்து கொடுத்திருக்கீங்க, யாரையெல்லாம் வாழ்க்கைக்குள்ள வாழ வைத்திருக்கீங்க என்றெல்லாம் அந்த ஒரு நபர்கள் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. ஆனா ஆரம்பத்துல உங்களை பற்றி புதிய ஒரு நபர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்த சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாட்களும் காலங்களும் போக போக உங்களை பற்றி அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பார்கள். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி அங்கீகாரமும் கிடைக்கும். இழந்த நற்பெயரும் சமூக அந்தஸ்தும் புகழும் இரட்டிப்பாக உங்களிடம் வந்து சேர்ந்து நல்ல ஒரு நேரத்தையும் நல்ல ஒரு காலத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்களுடைய திருமண வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல சிறப்பானதாக மாறிவிடும். 7ஆம் இடான கலஸ்திரஸ்தானத்தில் குரு பகவானின் சுப பார்வையும் சுக்கிரனின் அனுகூலமும் ஏற்பட இருப்பதால் திருமண வயதில் இருக்கும் தனுசு ராசியினருக்கு வரன் தேடும் முயற்சிகள் மிக எளிதாகவே கைகூடி போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையுமே நல்லதாகவே தேடி கொடுக்கும். கடந்த காலங்களில் தடையாக இருந்த தோஷங்களும் தடைகள் அனைத்துமே நீங்கி உங்களின் மனதிற்கு பிடித்த குணமான தகுதியான வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போறாங்க. அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க பொறுமையாகத்தான் பார்க்கவா ஆரம்பிப்பீங்க. காதலிப்பவர்களுக்கு பெற்றோரின் சம்மதத்துடன் திருமணமானது சுபமாக முடிய ஆரம்பிக்கும். உங்களுடைய பெற்றோர்கள் இதுவரைக்கும் எதிராக இருந்திருப்பாங்க. ஒண்ணு பொண்ணு வீட்லயோ இல்லைன்னா பையன் வீட்லயோ எதிராக இருந்த பெற்றோர்கள் இப்பொழுது உங்களுடைய சம்மதத்துக்கு வந்து விடுவார்கள். இருந்தாலுமே நீங்கள் ஒரு முறைக்கு பலமுறை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியாகத்தான் இருக்குமோ என்று நீங்கள் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எடுத்தால் மட்டுமே அது உங்களுடைய எதிர்காலத்தில் நல்லதா இருக்கும். இப்பொழுது திருமணம் முடித்ததும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தேடி கொடுக்கலாம். எதிர்காலத்துல அது எந்த அளவுக்கு பிரச்சனையாக மாறும் என்பதையும் நீங்கள் யோசித்து உங்களுடைய முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைந்து வாழ தொடங்குவீங்க. திருமண வாழ்க்கை அத்தனை மகிழ்ச்சிகரமானதாக அமைய போகும் ஒரு அற்புதமான ஒரு தருணமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுத்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில உங்களுக்கு உயரத்தையும் நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையானது நடக்கா இல்லையா என்பதை நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். மட்டும் நீங்க கமாண்ட் வீலாக பார்த்து தெரிவிக்கவும் செய்யுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டுமே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். முதலாவதாக வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின் உங்களுடைய உடல் நலத்துல ஒரு மேம்பாடானது கிடைக்கும். 8ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீடுகளில் இருந்த தோஷங்கள் நீங்குவதால் கடந்த காலங்களில் உங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வாட்டி விதைத்த நாள்பட்ட வியாதிகளும் அசதிகளும் இனம் புரியாத உடல் உபாதைகள் அனைத்துமே முற்றிலுமே குணமாக ஆரம்பிக்கும். அது எல்லாமே குணமாகி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் செய்யும். புதிய மருத்துவ முறைகள் உங்களுக்கு சாதகமான பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த புதிய சில மருத்துவ முறைகளின் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளும் நல்ல ஒரு பெயர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உடலில் புதிய ஒரு தெம்பும்
மனோபலமும் சுறுசுறுப்பும் குடிக்கொண்டு முகத்தில் ஒரு தெய்வீக பொலிவு உங்களுக்குள்ள உண்டாகி அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். ஆரோக்கியமான உடல் அமைப்போடு நீங்கள் புதிய உத்வேகத்துடன் உங்களின் அன்றாட செயல்பாடுகளில் தீவிரமாக ஈடுபட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கி விடுவீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமா கிடைத்துவிடும். சமூகத்துல ஒரு மரியாதையானது உயரும். கௌரவஸ்தானமும் கீர்த்திஸ்தானமும் சூரியன் மற்றும் குருவின் சுப கதிர்களை பெற்றுக்கொண்டு இருப்பதால் உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த சமுதாயமும் உங்களை மதிக்காத உறவினர்களும் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கும் நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுக்கும். நீங்கள் செய்யாத தவறுக்காக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பழிகள் அவதூறுகள் அனைத்தும் முற்றிலுமே நீங்கிவிட்டு உங்களின் உண்மைத்தன்மை உலகிற்கு தெரிய வரும். நீங்கள் எவ்வளவு நல்லவர்கள், எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்து கொடுத்திருக்கீங்க, யாரையெல்லாம் வாழ்க்கைக்குள்ள வாழ வைத்திருக்கீங்க என்றெல்லாம் அந்த ஒரு நபர்கள் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. ஆனா ஆரம்பத்துல உங்களை பற்றி புதிய ஒரு நபர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்த சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாட்களும் காலங்களும் போக போக உங்களை பற்றி அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பார்கள். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி அங்கீகாரமும் கிடைக்கும் கிடைக்கும் இழந்த நற்பெயரும் சமூக அந்தஸ்தும் புகழும் இரட்டிப்பாக உங்களிடம் வந்து சேர்ந்து நல்ல ஒரு நேரத்தையும் நல்ல ஒரு காலத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்களுடைய திருமண வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல சிறப்பானதாக மாறிவிடும். 7ஆம் இடான கலஸ்திரஸ்தானத்தில் குரு பகவானின் சுப பார்வையும் சுக்கிரனின் அனுகூலமும் ஏற்பட இருப்பதால் திருமண வயதில் இருக்கும் தனுசு ராசியினருக்கு வரன் தேடும் முயற்சிகள் மிக எளிதாகவே கைகூடி போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையுமே நல்லதாகவே தேடி கொடுக்கும். கடந்த காலங்களில் தடையாக இருந்த தோஷங்களும் தடைகள் அனைத்துமே நீங்கி உங்களின் மனதிற்கு பிடித்த குணமான தகுதியான வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போறாங்க. அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க பொறுமையாகத்தான் பார்க்கவா ஆரம்பிப்பீங்க. காதலிப்பவர்களுக்கு பெற்றோரின் சம்மதத்துடன் திருமணமானது சுபமாக முடிய ஆரம்பிக்கும். உங்களுடைய பெற்றோர்கள் இதுவரைக்கும் எதிராக இருந்திருப்பாங்க. ஒண்ணு பொண்ணு வீட்லயோ இல்லைன்னா பையன் வீட்லயோ எதிராக இருந்த பெற்றோர்கள் இப்பொழுது உங்களுடைய சம்மதத்துக்கு வந்து விடுவார்கள். இருந்தாலுமே நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியாகத்தான் இருக்குமோ என்று நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுத்தால் மட்டுமே அது உங்களுடைய எதிர்காலத்தில் நல்லதா இருக்கும். இப்பொழுது திருமணம் முடித்ததும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தேடி கொடுக்கலாம். எதிர்காலத்துல அது எந்த அளவுக்கு பிரச்சனையாக மாறும் என்பதையும் நீங்கள் யோசித்து உங்களுடைய முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைந்து வாழ தொடங்குவீங்க. திருமண வாழ்க்கை அத்தனை மகிழ்ச்சிகரமானதாக அமைய போகும் ஒரு அற்புதமான ஒரு தருணமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுத்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில உங்களுக்கு உயரத்தையும் நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையானது நடக்கும். நடக்கா இல்லையா என்பதை நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.